சேலத்தில் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிற்பகல் 1 மணிக்கு உரையாற்றவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கெஜல் நாயக்கன்பட்டியில் நடக்கும் கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்கவிருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், இப்போ எந்தெந்த தலைவர்கள் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது? சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கெஜல் நாயக்கம்பட்டி அருகே பாஜக பொதுக்கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிற்பகல் 1 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளும் அதேபோல கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பரபரப்பான இந்த கூட்டத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கோவை மேற்கு மண்டல ஐஜி தலைமையில் 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாட்டிற்கு உள்ளே நுழையக்கூடியவர்கள் தனித்தனியாக வழிகள் அமைக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் செல்வதற்கு தனியாக வழியும், விஐபிகள் செல்வதற்கு தனியாக வழி, பொதுமக்கள் செல்வதற்கு என தனித்தனியாக வழிகள் அமைத்து மிகுந்த சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் ஏதும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்றும், உள்ளே செல்லக்கூடிய பைகள் கொண்டு செல்பவர்களை அந்த பையை பரிசோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள். மிக குறிப்பாக தற்பொழுது பாஜக பாமக இடையே கூட்டணி முடிவாகி இருக்கக்கூடிய உறுதியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பாமக தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் நேற்றே சேலம் வந்துவிட்டார். அதேபோல நள்ளிரவு 1 மணி அளவில் அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் சேலம் வந்துவிட்டார். அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதேபோல கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய ஐஜேகே கட்சியை சார்ந்த தலைவர் மற்றும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மேடையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு இன்னும் ஒரு 11 மணி அளவில் கூட்டம் தொடங்க இருக்கிறது. சரியாக 12:50 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கும் அருகிலேயே இருக்கக்கூடிய ஹெலிபேடில் இறங்குகிறார். அங்கிருந்து 5 நிமிடம் 10 நிமிடத்தில் மேடைக்கு வருகிறார். 1 மணி முதல் 1:50 வரை அவர் உரையாற்றுவார். இந்த நிகழ்ச்சியின் இடையே சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலத்தில் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக மாவட்ட அளவில் பாமக அதிக வாக்குகளை உள்ள ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த பாமக பாஜக கூட்டணி காலையில் ஒப்பந்தம் உறுதியாகி கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் கருதப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சில பகுதிகளில் அதிமுக திமுகவை விட கூடுதலாகவே பாமகவுக்கு வாக்குகள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. எனவே பாமக கூட்டணி பாஜகவுடன் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாமக தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். பாஜக தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 11 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கிறது.